அதுக்கப்புறம் ஜூன் 5 ஒரு பயங்கரமான யுனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வருது. என்னைய பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வரும். ஸோ இதிலேயே வந்து க்ளூவால் ஸ்கின் வருமா, இதில் என்ன வந்து க்ளூவால் ராயல் வருமா, இதெல்லாம் வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஆனால் அந்த மெயின் பண்டில், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நம்பர் வேணுமோ, அதாவது 1 to 99 நீங்கள் எந்த நம்பர்னாலும் வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு 18, 7, 3, 17 இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் நம்பர் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ரொனால்டோ, மெஸ்ஸி இந்த மாதிரி நம்பர் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த பண்டிலுக்கு ஏன் போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட முறைப்படியாக ஒரு நல்ல ஜெர்சி கிடையாது. ஸோ அதனால தான் இந்த பண்டில் யுனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்தால் மேபி ஒரு 200 டோக்கன்ஸ் கேட்பாங்க. நான் வந்து அதை ஏற்கனவே 2K டைமண்ட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 1000 டைமண்ட்ஸ் சுற்றுவேன். சுத்தையிலே விழுந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அப்பா சாமி அப்படின்ட்டு ஓடிடுவேன். ஏன்னா நமக்கு டோக்கன்ஸ் வந்து முக்கிய மக்களே. நீங்கள் வந்து எப்போயுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 400 to 500 டைமண்ட் ட்ரிக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து வீடியோ இருக்கும். ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜில் நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து அதாவது ஒரு 400 டைமண்ட் சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதாச்சும் ஆஃபருன்ற பாருங்க. ஐயோ இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசினாலே இப்படி தான் ஆகுது. அதில் தான் கட்டட்டு என்னவோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுறது. பட் ஆனால் ஓகே, உங்களுக்கு நீங்கள் சுற்றி உங்களுக்கு ட்ரிக்கு ஒரு 500 டைமண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு போகலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ ஓகேவா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஜூன் 5 100% கன்ஃபார்முங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதோட சேர்த்து வந்து ஒரு எமௌண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காருக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா குளுவால் ஸ்கின் இதெல்லாமே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி குளுவால் மட்டும் குளுவால் ராயலில் இந்த மாதிரி ஏதாவது விட்டாலும் விடுவான். ஸோ அது கன்ஃபார்மாக தெரியலை. பட் ஆனால் இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டு நான் சுற்றலான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட முறைப்படியாக ஜெர்சி எதுவுமே கிடையாது. ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃப்ரீ ஜெர்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உள்ள ஜெர்சி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய பிளான். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் 5 பார்ப்போம். ஸோ ஓகேவா.